ஓம் சாந்தி. 18/12/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகி உங்களை ஞானத்தால் அலங்கரிப்பதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் எப்போதும் அலங்கரிக்கப்பட்டவர்களாகவே இருங்கள். எந்த குழந்தைகள் சேவைக்காக எப்போதும் தயார் நிலையில் உள்ளனரோ, அலௌகிகம் மற்றும் பரலௌகிகம் இரண்டு தந்தையரையும் முழுமையாக பின்பற்றுகின்றனரோ, ஞானம் யோகத்தினால் ஆத்மாவை அலங்கரித்துக் கொள்கின்றனரோ, தூய்மை அற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றனரோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து எல்லையற்ற தந்தைக்கு மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. பாபாவின் விருப்பம் என்னவென்றால், என்னுடைய குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். எப்படி லௌகீக தந்தைக்கு குழந்தைகள் பிடித்தமானவர்களாக உள்ளனரோ, அதேபோல் எல்லையற்ற தந்தைக்கும் எல்லையற்ற குழந்தைகள் பிரியமானவர்களாக உள்ளனர். தந்தை குழந்தைகளுக்கு அறிவுரை, அதாவது கல்வி மற்றும் எச்சரிக்கை தருகின்றார். குழந்தைகள் உயர்ந்த பதவி பெற வேண்டும். இதுதான் சிவ தந்தையின் விருப்பமாக உள்ளது. எல்லையற்ற தந்தைக்கும் ஆசை என்பது உள்ளது. எந்த ஒரு தேகதாரியும் பகவான் என்று கூற முடியாது. மனிதர்களுக்கு நற்கதியை அளிக்க முடியாது. நற்கதியோ குருதான் அளிக்கின்றார். குரு இல்லாமல் நற்கதி கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது. பாபா சத்குருவாக இருந்து அனைத்து ஆத்மாவுக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். ஆத்மா தன்னுடைய பாட்டை நடிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருகின்றது. பாபா கூறுகின்றார், நானும் கூட அங்கிருந்துதான் வருகின்றேன். ஞானத்தின் மழை பொழிவிக்கின்றார் என்றால் மனிதர்கள் அனைவரும் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகிறார்கள். இப்போது பாபா கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, இப்பொழுது ஆத்மலோகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆதலால் அவசியம் ஆத்மாவை தூய்மையாக ஆக்க வேண்டும். தூய்மை ஆத்மாக்கள் தான் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும். பாபாவிடம் அநேக குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட தூய்மையாக உள்ளார்கள். சந்நியாசிகளோ கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ம்போது தூய்மையாக இருப்பது முடியாது என்று கூறுகின்றார்கள். தூய்மையாக இருப்பதால் 21 பிறவைகளுக்கு ராஜதானி கிடைக்கின்றது எனும்போது ஏன் ஒரு பிறவி பவித்திரமாக இருக்கக்கூடாது? இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. பாபா, தாங்கள் எவ்வளோ இனிமையானவர், எவ்வளோ இனிமையான ஆஸ்தி தருகிறீர்கள். எங்களை மனிதனிலிருந்து தேவதையாக, கோவிலுக்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்குகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் தனக்குத்தானே உரையாட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய உங்களை எவ்வளோ நினைவு செய்து வந்திருக்கின்றோம். இப்போது நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள். பாபா, நீங்களோ அனைவரிலும் இனிமையானவர். உங்களை நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? நீங்கள் அன்பு கடல், சாந்தி கடல் என்றெல்லாம் மகிமை பாடப்படுகின்றது. நீங்கள்தான் எங்களுக்கு ஆஸ்தியை தருகிறீர்கள். ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகின்றீர்கள். இந்த உலக நாடகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இதில் சந்தேகத்திற்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வதர்ஷன சக்கரத்தை செலுத்தி இம்சை எதுவும் செய்யவில்லை. அங்கோ சண்டை, இம்சை என்பதே கிடையாது. காம விகாரமும் என்ற இம்சையும் கிடையாது. ஆதலால் தேவதைகளை இரட்டை அகிம்சையாளர்கள் என்று பாடப்படுகின்றது.
இந்த நேரம் நீங்கள் 5 விகாரங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். லௌகீக தந்தை கூட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் இல்லையா? எல்லையற்ற தந்தை கூட குழந்தைகளின் சேவையில் குஷி அடைகிறார். குழந்தைகளாகி நீங்கள் பதீத்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய ஈஸ்வரிய இயக்கத்தில் இணைந்துள்ளீர்கள். நீங்கள் 100% செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பின் 100% ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். சத்தியமான தந்தைதான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்குண்டான ஆஸ்தி தருகிறார். சத்குருவை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை பெற முடியாது. ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை அழிக்க வேண்டும். ஆன்மீக படிப்பின் மூலம் தனது பதவியை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீர் விடக்கூடாது. இது வானப்பிரஸ்த நிலையில் இருப்பதற்கான சமயமாகும். ஆதலால் வனவாசத்தில் மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். மிக அதிக உயர்வாகவோ மிக தாழ்வாகவோ இருக்கக்கூடாது. வீட்டுக்கு திரும்பி செல்வதற்கு ஆத்மாவை முழுமையான தூய்மையாக ஆக்க வேண்டும். சதா தன்னை மோல்ட் என்ற சிறப்பு தன்மையின் மூலம் தொடர்பில் மற்றும் சேவையில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. மோல்ட் என்றால் வளைந்து கொடுத்தல். எந்த குழந்தைகளிடத்தில் தன்னை வளைந்து கொடுக்கக்கூடிய விசேஷ தன்மை இருக்கின்றதோ அவர்கள் சகஜமாக கோல்டன் ஏஜுக்குரிய மனோநிலை வரை சென்றடைய முடியும். எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ அதற்கேற்றவாறு தன்னுடைய தாரணைகளை வெளிப்படுத்துவதற்கு தன்னைத்தான் வளைந்து கொடுக்கும் ஆற்றல் என்பது இருக்க வேண்டும். மோல்டு ஆகக்கூடியவர்கள்தான் ரியல் கோல்டாக ஆகின்றார்கள். எவ்வாறு சாக்கார தந்தையின் விசேஷத்தாவை பார்த்தீர்கள்? எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட மனிதர்களோ அதற்கேற்ப ரூபத்தை எடுத்தார். அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். அப்பொழுது சேவை மற்றும் தொடர்பில் அனைத்திலும் சகஜமாகவே வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். எங்கே சர்வ சக்திகள் இருக்கின்றதோ அங்கே தடைகளற்ற வெற்றி என்பது கூடவே இருக்கின்றது. எவ்வாறு சாக்காரத்தில் வருவதற்கான பயிற்சி சகஜமானதாக ஆகிவிட்டதோ அப்படி ஆத்மாவுக்கு தன்னுடைய கர்மாத்தீத் நிலையில் இருப்பதற்கான பயிற்சியும் இருக்கட்டும். அவ்வப்போது கர்ம யோகியாக ஆகி காரியம் செய்வதற்காக வருவது, காரியம் முடிந்தவுடனேயே கர்மாத்தீத் நிலையில் இருப்பது, இதற்கான அனுபவம் சகஜமாகிக் கொண்டே செல்லட்டும். சதா லட்சியம் இருக்கட்டும். அதாவது கர்மாத்தீத் நிலையில் இருக்க வேண்டும். காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும் கர்ம யோகியாக ஆகி பிறகு மீண்டும் கர்மாத்தீத் நிலையில் நிலைத்திடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.